அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம இன்ஷா அல்லா ஜனாசா சட்டங்கள் என்ற ஒரு புத்தகம் ஆடியோ வடிவில் இன்ஷா அல்லா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். முந்தைய பதிவில் நம்ம எது வரைக்கும் பேசணும் அப்படின்னு சொன்னால் பக்கம் 13 வரைக்கும் பேசணும். கடைசி தலைப்பு நோயாளியை நலம் விசாரித்தல். எப்பொழுதுமே ஒரு புக்கை நம்ம ஆடியோவாக போடும்போது அது கேட்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், கேட்கக்கூடிய எந்த சம்பவமாக எந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும், அதில் நாமளே நம்முடைய உள்ளத்திலே கேள்வியை உண்டாக்கி நாமே அதற்கு பதில் அந்த பாடத்திலிருந்து நம்ம எடுக்கணும். அப்போதான் நமக்கு உள்ளத்துல மிகவும் ஆழமாக பதியும். மார்க்கம் நம்ம பின்பற்றுவதற்கு மிகவும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? கல்வியானத்தை அதிகப்படுத்துவான். நம்முடைய மார்க்க பற்றுதலை அல்லாஹ் அதிகமாக்குவான். அதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு நம்முடைய நினைவாற்றல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை விசாரித்தல் என்று சொன்ன உடனே, நம்ம அந்த தலைப்பு சொன்ன உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? அதே மாதிரி நோயை சபிக்க கூடாது என்ற தலைப்பு நம்ம சொன்ன உடனே அது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணிடத்துல என்ன சொல்றாங்க? நோயை சபிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்களுடைய பேர் கூட உம்முல் முசைப். இப்ப அந்த மாதிரி நமக்கு உள்ளங்களிலே ஒரு செய்தியை சொல்லும் போது நாமே அதற்கு கேள்விகளை உண்டாக்கி நாமே அதற்கான பதில்களை கொடுக்கக்கூடிய மக்களாக நம்முடைய உள்ளத்துல நாம பரிசீலிக்கணும். அப்போ இந்த ஆடியோ மூலியமா கேட்கறது மூலியமா நம்மை இந்த மார்க்கப்பற்றை அதிகமாக்கி கொள்ளக்கூடியதாக இன்ஷா அல்லாஹ் நாம மாறுவோம். பக்கம் 13. நோயாளியிடமும் இறப்பிற்கு நெருக்கத்தில் இருப்பவரிடமும் சொல்ல வேண்டியவை. நோயாளியை சந்திக்கும் போது நல்லதை பேசுதல், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தல், இது போன்ற காரியங்களை செய்வதற்கு அனுமதியுள்ளது. ஆனால் சில முஸ்லிம்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களான யாசின், ஃபாத்திஹா, குரான் ஓதுதல் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை நாம் காண்கின்றோம். இதற்கெல்லாம் அனுமதியும் இல்லை, நன்மையும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இவை செய்வதற்கு ஆதாரம் இல்லாவிட்டாலும் சில விஷயங்களை செய்வதற்கு நபிகளார் வழிகாட்டியுள்ளார்கள். நீங்கள் நோயாளியையோ இறந்தவரையோ சந்திக்க சென்றால் நல்லதையே சொல்லுங்கள், ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஒரு ஹதீஸை பாருங்க, அது தொடர்ச்சியான ஒரு ஹதீஸ், ஏற்கனவே நம்ம படிச்ச ஹதீஸ் தான். என் கணவர் அபு சலமா ரலி அவர்கள் இறந்த போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, அபு சலமா இறந்து விட்டார் என்று கூறினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, என்னையும் அவரையும் மன்னிப்பாயாக, அவருக்கு மாற்றாக அவரை விட சிறந்த துணையை எனக்கு வழங்குவாயாக என்று கூறுமாறு என்னிடம் சொன்னார்கள். நான் அவ்வாறே பிரார்த்தித்தேன். அவரை விட சிறந்தவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு துணையாக வழங்கினான். ஒருவரை நம்ம சந்திக்க போகும்போது நல்ல வார்த்தை பேசணும். அதாவது நோயாளியை நம்ம சந்திக்க போகும்போது நல்ல வார்த்தை பேசணும். அதாவது இறந்தவர்களுடைய வீடுக்கு நம்ம செல்லும் போது அவரிடத்துல நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்றத இந்த ஹதீஸ் மூலியமா நமக்கு சுட்டி காட்டப்படுது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1677வது ஹதீஸா இருக்கு. பல காலகட்ட மரணங்கள். மரணம் மனிதனுக்கு எந்த நேரத்திலும் வரலாம். அவர் பிறந்தது முதல் எந்த நிமிடத்திலும் கூட மரணம் வர வாய்ப்புண்டு. 100 வயது வரை வாழ்ந்துவிடலாம் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. சிறு வயதில் மரணம். ஒரு சமயம் பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் தங்களை அணுகி மார்க்க விளக்கங்கள் கேட்க முடியாதபடி தங்களிடம் எப்போதும் ஆண்களே எங்களை மிகைத்து நிற்கின்றார்கள், எனவே எங்களுக்காக தனியாக ஒரு நாளை ஒதுக்குங்கள் என கேட்டுக்கொண்டார்கள். அவ்வாறு அப்பெண்களுக்காக ஒரு நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்து அந்நாளில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். மார்க்க கட்டளைகளை வலியுறுத்தினார்கள். உங்களில் ஒரு பெண் தனது மரணத்திற்கு முன்பாக தம் குழந்தைகளில் 3 இறப்பின் மூலம் இழந்து இறைவனிடம் அனுப்பி வைத்துகிறாரோ அவருக்கு அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக இருப்பார்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். உடனே ஒரு பெண்மணி, 2 குழந்தைகள் ஒருத்தி இழந்துவிட்டால், அதாவது 3 குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, 2 குழந்தைகள் இழந்து விட்டால் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், 2 குழந்தைகளும் இழந்து விட்டாலும் தான் என்று அவ்வுரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ்
புகாரில 101வது ஹதீஸா இருக்கு. 18 மாத குழந்தையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிம் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குழந்தைக்கு தொழ வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு சில நேரங்களில் அது சட்டமாக கூட நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஹதீஸ் அஹமத்ல 25,101. இளம் வயதில் மரணம். தனது மகன் உமைர் அலி இறந்தபோது அவரை காண வருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தல்ஹா அலி அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காண வந்த போது அவர்களுடைய வீட்டிலேயே அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலும் அபூ தல்ஹா அலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் நின்றார்கள். அபூ தல்ஹா அலிக்கு பின்னால் அவர்களது மனைவி உம்மு சுலைம் அலி நின்றார்கள். இவர்களுடன் வேறு யாரும் இல்லை. இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல 1350, பைஹகில 6699 இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம என்ன விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, ஜனாசா எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல்ல தான் நம்ம தொழணும் அப்படின்றது இல்லை. நம்முடைய சௌகரியத்துக்கு ஏற்ப நாம ஜனாசா தொழுகை தொழலாம். அதாவது அபூ தல்ஹாவுடைய மகன் இறந்ததற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுக போறாங்க. அவருக்கு பின்னாடி எல்லா தூதருக்கு பின்னாடி அபூ தல்ஹா நிக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவி நிக்கிறாங்க, ஜனாசா தொழுகை தொழுகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹுக்கு எல்லாம் புகழும். தள்ளாத வயதில் மரணம். சிலர் தள்ளாத வயது வரை வாழ்ந்து மரணிப்பார்கள். படுக்கையிலேயே மலஜலம் கழித்து பெற்ற பிள்ளைகளையே புறக்கணிக்கப்பட்டு மரணிப்பார்கள். சிலர் சுயநினைவு இழந்து மரணிப்பார்கள். இவ்வாறெல்லாம் ஒருவர் மரணித்தால் அவர் கெட்டவர் என்று நாம் சொல்லிவிட முடியாது. எனினும் நாம் தள்ளாத வயதில் மரணிப்பதை விரும்பக்கூடாது. ஆசிரியர் சிறுவர்களுக்கு பாடம் போதிப்பதை போல சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் தம் மக்களுக்கு பின்வரும் பிரார்த்தனை வாசகங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிகா மினல் ஜுப்னி வ அஊது பிகா அன் உரத்த இலா அர்தலில் உமூரி வ அஊது பிகா மின் ஃபித்னத்தி துனியா வ அஊது பிகா மின் அஸாபில் கப்ரி. இதனுடைய பொருள், இறைவா, நான் கோழைத்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். முப்பின் மோசமான நிலையை அடைவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். உலகின் சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். புதைக்குழியின் வேதனையிலிருந்து உன்னிடம் நாம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறிவிட்டு இந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்பு பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள். நம்ம ஒவ்வொரு தொழுகையில நம்ம கேட்கக்கூடிய துவா தான் அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வயதிலிருந்து, அதாவது வயது ரொம்ப ஆகி ரொம்ப தள்ளாத வயது வர்றதுலேருந்து இறைவா எங்களை காப்பாற்று அப்படின்றது இந்த துவால் அடங்கியிருக்கு. நாமும் அதிகமாக விளங்கி இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல செய்வோம். இந்த ஹதீஸ் புகாரில 2822 இருக்கு. காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அவர்களின் புதல்வர்களில் ஒருவரான அப்துல்லா பின் காப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அன்னார் தாம் தந்தை காப் ரலியல்லாஹு அவர்கள் முதுமை அடைந்து கண் பார்வை இழந்து விட்ட போது அவர்கள் கையை பிடித்து அழைத்து செல்பவர்களாக இருந்தார்கள். புகாரி 7225. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட காப் ரலியல்லாஹு அவர்களே தமது முதுமையில் கண் பார்வை இழந்து வந்துள்ளார்கள். எனவே முதுமையில் அடையும் துன்பத்தை வைத்து ஒருவரை கெட்டவர் என்று கூறக்கூடாது. ஒரு சஹாபி ரொம்ப முதுமை அடைந்து கண் பார்வை இழந்து ரொம்ப முதுமை அடைந்து வாழ்ந்திருக்கிறாரு. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அப்போ ஒரு விஷயங்கள்ல ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம கெட்ட மரணம் என்று கூட சொல்ல முடியாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுது. அதே அடிப்படையில் ஒருவர் கெட்டவர் என்று கூறக்கூடாது. இதை அடிப்படையாக கொண்டு தள்ளாத வயதில் வரும் வரை அடைவது துர்மரணம் என்று கருதக்கூடாது. அதாவது இறைவனுடைய விதியின் அடிப்படையில் ஒருவர் நீண்ட நாள் வாழ்ந்து பல துன்பங்களை அனுபவித்து பொறுமை மேற்கொண்டால் அதுவும் அவருக்கு நன்மையாக அமையும். அதுவும் நன்மைதான் என்பதை கீழ்கண்ட ஹதீஸிலிருந்து அறியலாம். அடுத்த ஹதீஸ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படுகிறேன். அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும். இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறொருக்கு இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை. அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமையை காக்கின்றார், அதுவும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்
முஸ்லீம்ல 5726. அதாவது ஒரு இறைநம்பிக்கையாளன் எப்பொழுதுமே அல்லாஹ்வை சார்ந்தே இருப்பான். இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் சரி அவன் அல்லாஹ்வை சார்ந்து பொறுமை மேற்கொள்வான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு தலைப்பு, மகப்பெரு உதிரி போக்கின் போது மரணம். அதாவது குழந்தை பெற்ற பிறகு எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டு விஷயமா இந்த ஹதீஸ் பேசுது. பிரசவ போக்குடனேயே இறந்துவிட்ட பெண்ணிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை தொழும்போது சடலத்தின் நடுப்பகுதிக்கு நேராக நின்றார்கள். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதேன். இந்த ஹதீஸ் சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி 1331 ஹதீஸ். அதாவது இதுல நம்ம ஒரு சட்டம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு தொழ வைக்கும் போது, அதாவது பெண்களுடைய வயிற்று பகுதி நடுப்பகுதியிலிருந்து தான் ஜனாசா தொழ வைக்கக்கூடியவர்கள் தொழ வைக்கணுன்றத இந்த நம்ம ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறோம். திடீர் மரணம். சிலர் எவ்வித அறிகுறியும் இல்லாமல் திடீரென மரணித்து விடுகிறார். சுனாமி, பூகம்பம், வாகன விபத்து, தீயில் கருகி மரணிப்பது, வெள்ளத்தில் சிக்கி மரணிப்பது, இப்படி பல வகையில் மரணிப்பார்கள். திடீரென மரணிப்பது துர்மரணம் என்று நம்புகின்றனர். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு எவ்விதமும் ஆதாரமும் இல்லை. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் தாய் திடீரென இறந்துவிட்டார், அவர் அப்போது பேச முடிந்திருந்தால் நல்லறம் தான தர்மம் செய்திருப்பார், எனவே அவருக்காக நான் தர்மம் செய்தால் அதற்கான நன்மை அவரை சேருமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. நூல் புகாரி 1388, 2760, முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்முடைய தாய் தந்தைகள் ஒரு நன்மையான காரியம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்து சொல்லி நம்ம அவங்களுக்காக செய்யலாம் என்று நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். திடீர் மரணம் கூட அது துர்மரணம் என்று நம்ம சொல்ல முடியாது என்பதை இந்த விஷயத்துல விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எத்தனையோ நபித்தோழியர்கள் திடீர் மரணித்திருக்கிறார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்மரணம் என்று கூறவே இல்லை. நாம சொல்லலாமா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லாத போது திடீர் மரணம் துர்மரணம் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. எஹ்ராம் கட்டிய ஒருவர் அரஃபா மைதானத்தில் தனது வாகனத்தில் மீது இருந்தார். திடீரென தனது வாகனத்திலிருந்து அவர் கீழே விழுந்து விட்டார். அது அவரது கழுத்தை முறித்து கொன்று விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது உடலை இளந்த இலை கலந்த நீரால் நீராட்டி 2 ஆடைகளால் பிரேத உடை கஃன் அணிவிங்கள், அவரது உடலுக்கு நறுமணம் பூச வேண்டாம், அவரது தலையை மறைக்கவும் வேண்டாம், ஏனெனில் ஏஹ்ராம் கட்டியிருந்த அவர் மறுமை நாளில் தல்பியா கூறியபடி, அதாவது லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் சொல்லிக் கொண்டிருப்பவராக எழுப்பப்படுவார் என்று கூறுகின்றனர். சுபஹானல்லாஹ். எஹ்ராம் கட்டிய நிலையில ஒருவர் மரணித்து விட்டால் அவரை எப்படி அணுக வேண்டும், அந்த கஃன் இடுவது, அவர் ஜனாசாவை எப்படி நம்ம அணுகணும்ன்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இளந்த இலையால அவரை நீராட்டணும். அதே மாதிரி அவருக்கு நறுமணம் பூசக்கூடாது என்னும் சொல்லியிருக்கிறாங்க, தலையை மறைக்க கூடாது என்னும் சொல்லியிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அவர் மறுமை நாளிலே தல்பியா சொல்பவராக எழுவார் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தரான் பாருங்க எஹ்ராம் கட்டியவருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சிரமத்துடன் மரணித்தல். சிலர் எவ்வித வேதனையும் வெளிப்படுத்தாமல் மரணிப்பார்கள். மற்றும் சிலர் உயிர் போகும்போது கடுமையான வேதனைப்பட்டு மரணிப்பார்கள். கடுமையான வேதனைப்பட்டு யார் மரணிக்கிறார்களோ அவர் துர்மரணம் அடைந்து விட்டார் என்று சிலர் நினைக்கின்றார்கள். இந்த எண்ணம் தவறானது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது கடுமையான வேதனை செய்யப்பட்டு மரணித்தார்கள். அல்லாஹ். என் முகவாய்க்கு என் நெஞ்சுக்கும் இடையே சாய்ந்திருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவரது மரணத்தின் வேதனை கண்டும் ஒருபோதும் நான் வருந்ததில்லை. அல்லாஹுடைய தூதருக்கே இவ்வளவு பெரிய வேதனை. மரணம் நெருங்கிவிட்டால் இறப்பின் போது அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொள்ளுதல். இறப்புகள் நெருங்கும் போது நாம் செய்த தவறுகள் நினைவுக்கு வரும். அப்போது இறைவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவன் நம்முடைய அனைத்து பாவத்தை மன்னித்து அரவணைப்பான் என்ற நல்லெண்ணத்துடன் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் உங்களில் ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் என்று கூறியதை நான் கேட்டேன். அறிவிப்பர் ஜாபிர் பின் அப்துல்லா. நூல் முஸ்லிம் 5516. மரணிக்கும் போது, அதாவது 3 நாளைக்கு முன்னாடியாவது திருந்துங்க அப்படின்ற சொல்லும் அளவிற்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு மரணம் எப்போது இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன். சுபஹான் அல்லாஹ். அவன் அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு அவையிடம் நான் அவனை நினைவு கூறுவேன். அவன் ஒரு ஜான் அளவிற்கு என்னை நெருங்கினால் நான் ஒரு முலம் அளவிற்கு அவனை நெருங்குவேன். அவன் ஒரு முலம் அளவிற்கு என்னை நெருங்கினால் நான் வலது இடதுமாக இரண்டு கைகள் விரித்து நீல அளவிற்கு அவனை நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன். இதுதான் அல்லாஹ். அடியான் எப்படி அல்லாஹ் அணுகிறானோ அதை விட அதிகமாக அல்லாஹ் தன் அடியான் நோக்கி அல்லாஹ் வரான் அப்படின்றத இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம புரிந்து கொள்ளலாம். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், நூல் புகாரி 7405. அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகின்றான். யார் அல்லாஹ்வை தரிசிப்பதை வெறுக்கின்றாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான் என்று கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரில் ஒருவர், நாங்கள் மரணத்தை வெறுக்கின்றோம் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தரிசனம் என்பதற்கு பொருள் அதுவல்ல, மாறாக இறை நம்பிக்கையாளருக்கு இறப்பு நேரம் வரும்போது அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவரை கௌரித்து விட்டதாகவும் அவருக்கு நற்செய்தி கூறப்படும். அப்போது இறப்புக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட விருப்பமானதாக வேறு எதுவும் அவருக்கு இராது. எனவே அவர் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புவார். அல்லாஹ்வும் அவரை சந்திக்க உபசரிக்க விரும்புவான். இறை மறுப்பாளருக்கு மரண வேலை வரும்போது அல்லாஹ் வழங்கும் வேதனை குறித்து தண்டனை குறித்தும் அவனுக்கு அறிவிக்கப்படும். அப்போது மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட வெறுப்பானதாக வேறு எதுவும் அவனுக்கு ஈராது. எனவே அவன் அல்லாஹ்வை தரிசிப்பதை வெறுப்பான், அல்லாஹும் அவனை சந்திக்க அருள்பாலிப்பதை வெறுப்பான் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் இதை பத்தி சொல்லும்போது, நாங்க தானே மரணத்தை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, மரணத்தை வெறுப்பது அல்ல, ஒரு நல்ல அடியான் செய்யக்கூடிய காரியங்கள் மூலியமாக அல்லாஹ் அவருக்கு நற்செய்தி கூறப்படும் போது அவர் அல்லாஹ்வை பார்க்க விரும்புவார். ஒரு கெட்ட அடியான், ஒரு நிராகரிப்பாளன் எப்படி அல்லாஹ்வை பார்க்க விரும்புவான் அப்படின்றது இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கமாக சொல்லப்படுது. இந்த ஹதீஸ் உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி 6507 ஹதீஸ். மரணிக்க ஆசைப்படக்கூடாது. நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மற்றும் மன உளைச்சலின் காரணமாக நாம் மரணிப்பதற்கு ஆசைப்படக்கூடாது. மறுமையில் நமக்கு கிடைக்க உள்ள தண்டனை பகரமாக இறைவன் நமக்கு தந்துள்ள துன்பங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாருமே ஒவ்வொருவரும் நினைத்தார் என்று சொன்னால் இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. அதற்கு மரணம்தான் தீர்வு என்பதை நினைத்தால் அது மிகப்பெரிய நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு குற்றமா மாறிவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாரும் தமது நேர்ந்துவிட்ட ஒரு துன்பத்திற்காக மரணத்தை விரும்ப வேண்டாம். அவ்வாறு மரணத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும் என்றிருந்தால், அப்படி மரணம் தான் நீங்க விரும்புறதா இருந்தா இந்த மாதிரி கேளுங்க என்று சொல்லித்தராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக. நான் இருந்து விடுவதே எனக்கு நன்மையாக இருந்தால் எனக்கு இறப்பை தருவாயாக என்று கேட்கட்டும். மௌத்து கேட்கணுமா, இப்படி கேளுங்க அல்லாஹ்ட்ட அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் எனக்கு வாழ்வு கொடு, அல்லது நான் மரணிப்பு தான் சிறந்ததாக இருந்தால் எனக்கு மரணத்தை கொடு அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 5621 6351 இடம்பெற்றிருக்கு. நாங்கள் கப்பாப் பின் அரத் ரலி அவர்களை உடல் விசாரிக்க சென்றோம். கடும் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெறுவதற்காக தமது வயிற்றில் அவர்கள் 7 முறை சூடு போட்டிட்டு இருந்தார்கள். அப்போது அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், முன் சென்று விட்ட எம் தோழர்கள் தமது நன்மைகளுக்கு இவ்வுலகம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாத நிலையில் சிரமத்துடன் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பின் நாங்கள் வீடு கட்ட மண்ணுக்கு செலவழிப்பதை தவிர வேறு தேவையே இல்லாத அளவுக்கு செல்வத்தை பெற்றுள்ளோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என எங்களுக்கு தடை விதித்திருக்காவிட்டால் அதை வேண்டி நான் பிரார்த்தனை புரிந்திருப்பேன். அந்த அளவுக்கு இப்போது நான் நோயினால் சிரமப்படுகின்றேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய அது எந்த அளவுக்கு ஒரு பிடிமானமான ஒரு வாழ்க்கை பாருங்க. மறுமையை எந்த அளவுக்கு விரும்பினாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அனைத்திலும் சோதனை ஏற்பாடு. ஒரு இறை விசுவாசியான ஆண் மற்றும் பெண்ணிற்கு அவரது உயிர் மற்றும் அவரது குழந்தை அவரது சொத்து என அனைத்திலும் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். இறுதியாக அவர் சோதனை மூலம் மன்னிப்பு ஏற்பட்டதால் குற்றம் ஏதுமின்றி அல்லாஹ்வை சந்திப்பார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளவு ஒரு மகத்துவமான விஷயம். அல்லாஹ் ஒவ்வொரு இந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு உயிராக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அனைத்திலையும் சோதனை தான். அந்த சோதனை மூலியமா அல்லாஹ் மன்னிக்கின்றான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். அல்லாஹ் அனைவரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும். வீர மரணத்தை வேண்டுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உண்மையான மனதுடன் இறைவனிடம் வீர மரணத்தை வேண்டுவாரோ அவரை உயிர் தியாகிகளின் தகுதிகளுக்கே அல்லாஹ் உயர்த்துவான். அவர் தமது படுக்கையில் இயற்கை மரணம் அடைந்தாலும் சரியே. சுபஹான் அல்லாஹ். நம்முடைய உள்ளத்துல நம்ம ஷஹீதாகணும் அப்படின்றத நம்ம மனப்பூர்வமாக உள்ளத்துல நினைத்து நாம் அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம படுக்கையில நம்ம மௌத்தா போயிட்டா கூட அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து தரான் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சஹல் பின் ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் 3870 ஹதீஸா அறிவிக்கப்பட்டிருக்கு. இவ்வுலகத்தில் தண்டனை கேட்க கூடாது. முக்கியமா இன்னைக்கு மக்கள் இறைவா எனக்கு இங்கே எல்லாமே கொடுத்துரு, தண்டனையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இங்கே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் பேசுறாங்க. அந்த மக்கள் இந்த ஹதீஸ் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நினைத்து இவ்வுலகத்திலே இறைவா மறுமையில் எனக்கு தரவுள்ள தண்டனைக்கு பதிலாக இவ்வுலகத்திலேயே தண்டனையை தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்யக்கூடாது. இறைவன் கருணையுள்ளவன். நாம் இறைவனிடத்தில் கேட்பதாக இருந்தால் இவ்வுலகத்திலும் என்னை மன்னிப்பாயாக, மறுமையிலும் என்னை மன்னிப்பாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் ஒருவரை உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அவர் கோழி குஞ்சை போன்ற நலிந்து பலவீனத்துடன் காணப்பட்டார். அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏதேனும் பிரார்த்தித்தாயா அல்லது இறைவனிடம் ஏதேனும் வேண்டினாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், ஆம், நான் இறைவா நீ மறுமையில் அளிக்க இருக்கும் தண்டனையை முன்கூட்டியே உலகத்திலே எனக்கு தந்துவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார். அதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியப்புடன், அல்லாஹ் தூயவன், சுபஹான் அல்லாஹ், உன்னால் அதை தாங்க முடியாது அல்லது உன்னால் அதற்கு இயலாது என்று கூறிவிட்டு, நீ இறைவா இம்மையிலும் எமக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் எமக்கு நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனிலிருந்து எம்மை காப்பாயாக என்று பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்டார்கள். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பிரார்த்தனை நம்ம கேட்கறது கூட அல்லாஹ்விடத்துல சரியான முறையில் பிரார்த்தனை கேட்கணும் அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பிரார்த்தனை நம்ம செய்யக்கூடாது. நமக்கு அல்லாஹ்விடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். பாதிக்கப்பட்டவரிடம் பரிகாரம் தேடுதல். இறந்தவர் மூலமாக மற்றவர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். மனிதர்களுக்கு அநீதி இழைத்த நிலையில் நாம் மரணித்தால் மறுமை நாளில் மாபெரும் நஷ்டத்தை நாம் சந்திக்க நேரிடும். எனவே இவ்வுலகிலே பரிகாரம் கண்டுவிட வேண்டும். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மக்கள், யாரிடம் வெள்ளிக்காசோ திரஹமோ பொருட்களோ இல்லையோ அவர்கள்தான் எங்களை பொறுத்தவரை திவாலானவர் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் ஒருவர். அவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து ஆகியவற்றுடன் வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டி இருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், இரத்தத்தை சிந்தி இருப்பார், ஒருவரை அடித்திருப்பார், முறைகேடாக பேசியிருப்பார் அல்லது புசித்திருப்பார். ஆகவே அவருடைய நன்மையிலிருந்து சில இவருக்கு கொடுக்கப்படும், இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்து விட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களிலிருந்து சில எடுக்கப்பட்டு
அவர் மீது போடப்படும். அல்லாஹு அக்பர். பிறகு அவர் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார். அவரே திவாலாகி போனவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அவர்கள், நூல் முஸ்லிம் 5037. அதாவது திவாலாகி போனவை யாருன்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெள்ளந்தெளிவா சொல்றாங்க. நாம யாருடைய பாவத்திலேயோ யாருடைய சாபத்திலேயோ யாருக்கு நம்ம அநீதி இழக்காமலோ இந்த உலகத்துல வாழ்வதற்கு பெரும் முயற்சி செய்யணும் அப்படின்றத இந்த ஹதீஸ் நமக்கு மிக அழகாக விரிவிக்கின்றது. அதே போல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரருக்கு அநீதி ஏதேனும் இழைத்திருந்தால் அவருடன் சமரசம் செய்து அதிலிருந்து அவர் இவ்வுலகத்திலேயே தம்மை விடுவித்துக் கொள்ளட்டும். ஏனெனில் அங்கு மறுமையில் ஈட்டுத் தொகை கொடுக்க பொற்காசோ வெள்ளிக்காசோ இருக்காது. இவர் தம் சகோதரருக்கு இழைத்த அநீதி ஈடாக இவருடைய நன்மைகளிலிருந்து தேவையானவற்றை எடுத்து கொடுக்கப்படும். இவரிடம் நன்மைகளே இல்லை என்றால் அநீதிக்குள்ளான சகோதரனின் பாவத்திலிருந்து விகிதாச்சாரப்படி எடுத்து இவர் மீது சுமத்தப்படும். இந்நிலை ஏற்படுவதற்கு முன்பே இம்மையில் சமரசம் செய்து கொள்ளட்டும் என்ற ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி 6534. மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த உலகத்துல நம்ம வாழும் போதே நம்ம சகோதரருக்கோ யாருக்கோ நண்பருக்கோ அண்டை வீட்டாருக்கோ சொந்தங்களுக்கோ பந்தங்களுக்கோ நாம் யாருக்கும் அநீதி செய்திருக்கின்றோமா என்று பார்த்து கவனித்து அவரிடத்தில் சமரசம் செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், அவருக்கான இழப்பை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இல்லையெனில் மறுமையில் மாட்டிக்கொள்வோம். அவரிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மீது சுமக்கப்படும், அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் அவரிடத்தில் கொடுக்கப்படும். நாம் ஒன்றும் இல்லாமல் திவாலாகி போய்விடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. மக்களே, நாம் விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் இந்த இன்றைய ஆடியோ முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாசிப்பு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதுவரை 24 பேஜ் வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். 13ல இருந்து 24 பக்கம் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மிக கூடிய விரைவில் அடுத்தடுத்த வாசிப்பு வரும். அனைவரும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்க, மனதில் பதிய வைங்க. பிறருக்கும் மார்க்கத்தை ஏற்றி வைத்து நன்மக்களாக வளல்லா உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.